பொங்கல் பண்டிகையை கொண்டாட திருப்பூரிலிருந்து தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல தொழிலாளர்கள் பேருந்து நிலையங்களில் திரண்டுள்ளதால் கூட்ட நெரிசல் காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் ராமசாமி இணைகிறார். ராமசாமி, தமிழ்நாட்டோட முக்கியமான நகரங்களில் ஒன்று திருப்பூர். அங்கிருந்து தொழிலாளர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போக என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்து கொடுத்திருக்காங்க? போதுமான பேருந்துகள் இருக்கா? நிச்சயமாக தமிழகத்தின் தொழில் நகரமாக விளங்கக்கூடிய திருப்பூரில் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் மற்றும் வட மாவட்டங்களிலிருந்து பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களும் இங்கே வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு திருப்பூர் பனியன் நிறுவனங்கள் சுமார் 8 நாட்கள் விடுமுறை அளித்துள்ள நிலையில் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று உறவினர்களுடன் பொங்கல் பண்டிகை கொண்டாட தொழிலாளர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் இன்று காலை முதலே திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் மற்றும் கோவில்வெளி பேருந்து நிலையங்களில் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. திருப்பூரில் இருந்து பிற பகுதிகளுக்கு செல்ல சுமார் 320 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த போலீசார் தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் ஒவ்வொரு பேருந்து நிலையங்களிலும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக திருவண்ணாமலை, சேலம், பழனி, பெங்களூர், சென்னை, கடலூர், தருமபுரி, ஓசூர் செல்லும் மக்கள் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்திலும், மதுரை, தேனி, திண்டுக்கல் செல்லும் மக்கள் கோவில்வெளி பேருந்து நிலையத்திலும், திருச்சி, கரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள் செல்லும் மக்கள் புதிய பேருந்து நிலையங்களிலும் குவிந்து வருவதால் இந்த 3 பேருந்து நிலையங்களிலும் கூட்டமானது அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. போலீசார் எந்த சிறப்பான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாத வகையில் ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராமசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.